கோவில்களுக்குள்ள மொபைல் போன்கள் அனுமதிக்க கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர்ஸ். நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் முன்னாடியே இருக்கிறத திரும்பவும் அறிவிச்சிருக்காரெல்லாம் நேற்று சில பேர் கேலி கிண்டல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு ஸ்கீம் இருக்குது, ஒரு திட்டங்கள் இருக்குதுன்னா அது எப்படி செயல்படுத்துறன்றதை பார்க்கணும். கடந்த கால ஆட்சியில் அதை செயல்படுத்தவே கிடையாது. இன்றைக்கு கோயில்களில் உள்ள கருவறையில வீடியோ எடுத்து வெளியில வருது, கோயிலுக்குள்ள போகும்போது வீடியோக்கள் வருது. அப்ப இதையெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வரும்பொழுது, இல்ல முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள்லாம் வரும்பொழுது கோவில் அந்த வளாகத்திற்கு வெளியே நீங்க எவ்வளவு வேணா பேட்டி எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். கோவிலுக்குள்ளேயே போய் அவங்க செல்வதையெல்லாம் வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளவு கோயில் திருப்பணிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம், பழைய திருப்பணிகள் எதுவும் விரைவுபடுத்தியிருக்கோமா? ஏற்கனவே இருக்கக்கூடிய திருப்பணிகள் எல்லாமே நம்ம விரைவுபடுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை தவிர வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நம்முடைய அறிவிப்புகள் வெளியாகும். எத்தனை கோயில்களை நம்ம திருப்பணிகள் செய்ய போறோம், எவ்வளவு கும்பாபிஷேகங்கள் செய்ய போறோம், எத்தனை கோயில்கள் முழுமையாக சிதிலமடைந்த நிலைகளில் தமிழ்நாட்டில் இருக்கு, அது எத்தனை கோயில்கள் நம்ம எடுத்து செய்ய போறோம், பார்ஷியலா சிதிலமடைந்திருக்க கோயில்கள் எத்தனை கோயில் நம்ம எடுக்க போறோம், எவ்வளவு குளங்களை சீரமைக்க போறோம், எவ்வளவு தேர்களை நம்ம சீரமைக்க போறோம், அத்தனையும் வருகின்ற மானிய கோரிக்கை என்பது அறிவிப்பாக வெளியிட போறோம். ஸ்ரீரங்கம் மக்களின் நீண்ட நாளுக்கு ஒரு அடிமனை பிரச்சனைக்கு எப்ப சார் தீர்வு கிடைக்கும்? அடிமனை பிரச்சனை உங்க எல்லாருக்குமே தெரியும். அது நீதிமன்றத்துல அந்த வழக்குகள்லாம் வந்துச்சு. அது மிகப்பெரிய சட்ட போராட்டம் அது இருக்கிறது. அது முழுவதுமாக சட்ட வல்லுநர்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு அதற்கு என்ன விதமான முன்னெடுப்பு இருக்குமோ நிச்சயமாக எடுக்கும். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நிறைய மாநில இருந்து சாமி கும்பிட வராங்க சார். எவ்வளவு சமயபுரத்துல கிட்டத்தட்ட 300 கிலோ டெபாசிட் பண்ணாங்க லாஸ்ட் இயர். அந்த மாதிரி எவ்வளவு ஆயிருக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகள் எவ்வளவு ஆயிருக்கு? அந்த டேட்டாஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்க டேட்டாஸ் இருந்தா நான் அதை நீங்க முன் தரவுகள்லாம் நான் வாங்கிட்டு உங்களுக்கு சார். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சாமி கும்பிட வரக்கூடிய திருக்கோயில்களில் செல்போன் எடுத்து வரக்கூடாது அப்படின்றது உத்தரவு எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தணும்? ஏற்கனவே நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா கோவில்களுக்குள்ள மொபைல் போன்கள் அனுமதிக்க கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர்ஸ் இருக்கு. இன்றைக்கு நம்ம பல்வேறு இடங்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல பல வீடியோக்கள் வருவதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். நிறைய கோயில்கள், நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் முன்னாடியே இருக்கிறத திரும்பவும் அறிவிச்சிருக்காரெல்லாம் நேற்று சில பேர் கேலி கிண்டல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு ஸ்கீம் இருக்குது, ஒரு திட்டங்கள் இருக்குதுன்னா அது எப்படி செயல்படுத்துறன்றதை பார்க்கணும். கடந்த கால ஆட்சியில் அதை செயல்படுத்தவே கிடையாது. இன்றைக்கு கோயில்களில் உள்ள கருவறையில வீடியோ எடுத்து வெளியில வருது, கோயிலுக்குள்ள போகும்போது வீடியோக்கள் வருது. அப்ப இதையெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு மிக துரிதமாக திட்டங்களை தீட்டணும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், முதல்ல முதுநிலை திருக்கோயில்களை கையில் எடுக்கிறோம். முதுநிலை திருக்கோயில்கள்ல அதற்கேற்ற இடமும் அதற்கேற்ற நமக்கு வருமானம் இருக்கிறதுனால முதல்ல முதுநிலை திருக்கோயில்களை கையில் எடுத்து வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளாக முதுநிலை திருக்கோயில்கள் அனைத்திலுமே பாத்தீங்கன்னா மொபைல் கவுண்டர்களை அமைக்க சொல்லி பாதுகாப்பான முறையில மொபைல்களை பாதுகாக்கக்கூடிய கவுண்டர்களை அமைக்க சொல்லியிருக்கோம். இந்த கவுண்டர்கள் செப்டம்பர் 1க்குள்ள அமைத்து முடித்த உடனேயே அனைத்து முதுநிலை கோயில்கள்ல முதல் கட்டமாக பொதுமக்கள் கோயிலுக்குள்ள மொபைல்கள் எடுத்துட்டு போய் பயன்படுத்துவதற்கான நம்ம தடைகளை நம்ம கொண்டு வரோம். மொபைல் போனை அங்க நம்ம கவுண்டர்ல கொடுத்துருக்கோம். தயவு கூர்ந்து அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் நான் ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறேன். இதன் மூலமாக மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நாம கோயிலுக்குள்ள சாமி கும்பிட போறது நம்முடைய மன நிறைவுக்காக போறோம், நம்முடைய மன அமைதிக்காக போறோம். அப்படி இருக்கும்போது கோயிலுக்குள்ள மொபைல் போன் பயன்படுத்துவது அப்படின்றது தேவையற்ற ஒன்று. கோயிலுக்குள்ள மொபைல் போன்களை பயன்படுத்துவது, போட்டோ எடுப்பது, வீடியோ எடுப்பது தேவையற்ற ஒன்று. நம்ம இறைவனை தரிசிக்க போறோம். அப்ப நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இறைவன் மேல இருக்கணும். நம்ம எந்த அமைதிக்காக வந்தோம், என்ன பிரார்த்தனைக்காக வந்தோமோ அதன் மேல நம்முடைய கவனம் இருந்தா மிகச் சிறப்பாக இருக்கின்றது. அதே போல பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் இதன் வாயிலாக ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வரும்பொழுது, இல்ல முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள்லாம் வரும்பொழுது கோவில் அந்த வளாகத்திற்கு வெளியே நீங்க எவ்வளவு வேணா பேட்டி எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். கோவிலுக்குள்ளேயே போய் அவங்க செல்வதையெல்லாம் வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கடந்த முறை பழனிக்கு செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள்ட்ட சொன்னா, ஐயா கோவிலுக்குள்ள நான் போறதெல்லாம் நீங்க வீடியோ எடுக்க வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, கருவறை கிட்ட வரைக்கும் நீங்க வீடியோ எடுக்க வேண்டாம், தயவு செய்து கோச்சிக்காதீங்கன்னு சொன்ன மீடியா நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இதற்கு உண்மையிலே தேவைப்படுகிறது. மீடியா நண்பர்கள் கோவிலுக்கு உள்ளாக இது போன்ற செலிபிரிட்டிஸ் வரும்பொழுது, இல்ல முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள்லாம் வரும்பொழுது, புரோட்டோகால் பீப்புள்ஸ் வரும்போது இது போன்ற கோவிலுக்கு உள்ள வீடியோ எடுப்பதை தயவு செய்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத உங்ககிட்ட ஒரு அன்பான கோரிக்கையா தான் வைக்கிறேன். நீங்க கோவிலுக்கு வெளியில எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம், பேட்டி எடுத்துக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அது கோவிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயம். கோவிலுக்குள்ள அவர்கள் செல்லும் போது இந்த மாதிரியான வீடியோ பதிவுகளும் போட்டோ பதிவுகளும் தவிர்க்க வேண்டும் என்று உங்க இருகரம் கூப்பி மீடியா நண்பர்களை அன்போடு வேண்டிக்கிறேன். அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கும் சார். அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கும். லஞ்ச புகார்கள் வந்தால் அதன் மீதான நடவடிக்கை தீவிரமாக எடுத்துட்டு இருக்கேன். இப்ப நான் கூட தான் இமெயில் ஐடி அறிவிச்சிருந்தேன். அந்த இமெயில் ஐடி வரக்கூடிய மெயில் எல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருக்கிறேன். சட்ட ரீதியாக வல்லுநர்களோட ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கேன். பட் எல்லாத்துக்கும் ஒரு கால அவகாசம் தேவை இல்லையா? எல்லாத்தையுமே ஒரே நாள்ல செஞ்சிட முடியாது இல்லையா? அதற்கான பணிகள் நம்ம ஈடுபட்டிருக்கோம். நிச்சயம் தொடர்ந்து அதுக்கான பணிகள்